இந்த இடத்துல வந்து சாலமோனுடைய ஞானத்தை பார்த்து அப்படியே பிரமித்து போகிறார். அவனை எதுக்காக சோதிக்கணும்? அவன் ஞானியான கண்டுபிடிக்கிறது ஒரு விஷயம், அதுக்காக ஒண்ணு சோதிக்கணும். இன்னொன்னு, தன்னை ஒரு ஞானியாக மற்றவர்களுக்கு முன்னாடி காட்டிக்கொள்ளணும், அதுக்காக சோதிக்கணும். சோதிக்கும் போது ஏதாவது ஒண்ணுத்துல அவன் வந்து தவறிட்டான்னு சொன்னா, அப்போ அவன் புத்திசாலி இல்ல, அவனை காட்டிலும் நான் தான் புத்திசாலி அப்படின்னு உலகத்துக்கு அறிவிக்கும்படியாய், மற்றவர்கள் தெரிந்து கொள்ளும்படியாய் அவனை சோதிக்க வருகிறார். அவளுக்குள்ள ஒரு ஈகோ போல இருக்கு, என்ன காட்டிலும் ஒரு சிறந்த ஞானியா அப்படின்னு சொல்லி அவனை சோதிப்பதற்காக வருகிறாள். அவனை சோதிப்பது மட்டும் இல்லாம அவனை காட்டிலும் நான் தான் புத்திசாலி அப்படின்றதுக்காகவும் அவன் வர்றா. ஆனா அவனுடைய ஞானத்தை பார்த்ததுக்கு அப்புறம் அவ சரண்டர் ஆயிட்டா. அந்த இடத்துல இதை காட்டிலும் ஒரு ஞானம் இருக்கவே முடியாதுன்ற அளவுக்கு அவ பிரமித்து போய் நிற்கிறாள். அடுத்து சாலமோன் அவன் அரண்மனையெல்லாம் சுத்தி காட்டுறான். அவன் அரண்மனையெல்லாம் சுத்தி பார்க்கும்போது ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு. அரண்மனை அவ்வளவு ஸ்பெஷலா அவன் செஞ்சிருக்கிறான்.